விடுதலை திரைப்படத்துல சூரிக்கு வந்து கதாநாயகன் ஆக்குறதுன்னு வெற்றிமாறன் முடிவெடுத்த போது, உங்ககிட்டலாம் பேசினாரா அத பத்தி? பேசினாரு. சூரி தான் ஹீரோ. கொரோனா வந்துருச்சு. வேற ஒரு கத தான் எடுக்க போறோம். வெளிநாட்ல வந்து விசா ம். ஆமா. பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா, அசுரன் எடுத்துட்டு சூர்யா படம் தான் பண்ற மாரியான ஒரு சூழல் இருந்தது. அதுக்குள்ள சின்ன படம் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, வெளிநாட்ல இது பண்ணல. விடுதலை வந்து கதை வந்து அந்த கதை பார்த்தீங்கன்னா, ஏன் வெற்றிய திருப்பி திருப்பி நான் வியக்கிறேன்னா, விசாரணை படம் வந்து பாதி தான் அந்த எழுத்தாளர் சந்திரன்து. மீதி எல்லாம் வெற்றி இருந்தது. ஆனா, அதுக்கான உரிய மரியாதைய எழுத்தாளர்ன்னு போட்டு வெற்றி குடுத்துட்டாப்ல. ஒரு எழுத்தாளரை வந்து மதிக்கிற பாங்கள்ல இப்ப விடுங்க ஜெய்ஸ் அவங்க தானே அந்த அந்த இயக்குனரால தான் அது மாரி பண்ண முடியும். கரெக்ட். ஒரு சின்ன கதை இது காவலன்ட்டு. அந்த கதைக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலா அந்த கதை வந்து விடுதலைக்கு எதிரான ஒரு உணர்வை தான் நீங்க கம்யூனிசம் கிம்யூனிசம்ன்னு போகாதீங்க. போனீங்கன்னா இறந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பூவும், பொட்டும் வச்சுட்டு அவன் அவன் வேலைய பார்க்க போயிடுவாங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, நம்ம எந்த காலத்திலயும் புரட்சியாளர்களை கேவலப்படுத்திறக்கூடாது. அப்படின்ட்டு அந்த கதைய எடுத்து, சூரிக்கு எவ்வளவு பெரிய கதாபாத்திரம். சொன்னாரு, "அந்த நேரத்தில நம்ம இந்த படம் தான் பண்ண வேணாம்." நெறைய பேர் வந்து சொன்னாங்க. "இல்ல நான் வாக்கு குடுத்துட்டேன். எனக்கு பெரிய படம், சின்ன படம் தான் முக்கியம் இல்ல. என் உணர்வுக்கு நெருக்கமான படமா இருக்கு."